காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த 2 நாட்களாக விழுப்புரம் பக்கத்தில் வடவாம்பலத்தில் இருக்கக்கூடிய ஆத்ம போதேந்திராளுடைய அதிஷ்டானம் பற்றி, அது எப்படி வந்தது, பெரியவர் அதை எப்படி கண்டறிந்தார் அப்படிங்கிறதையெல்லாம் நாம் கடந்த 2 தினங்களில் பார்த்தோம். இன்றைக்கு பெரியவர் அம்பாளை தியானிப்பவர். அவர் எல்லா தெய்வங்களையும் தியானிப்பார். அதில் அம்பாளோட தியானம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ஈடுபாடான ரொம்ப ஒரு விஷயம். அப்படி தியானிக்கும் பொழுது அம்பாள் அவருக்குள்ள பல ரூபங்களில் காட்சி தருவாள். அதை அப்படியே மெய் மறந்து ரசிப்பார். ரசித்த நிலையில் அதை பற்றி பல நேரங்களில் பேசியிருக்கிறார். அப்படி அவர் பேசின பேச்சு இருக்கிறதே, அதுதான் அம்பாளின் பலரூபம் அப்படிங்கிற பெயரில் கட்டுரையாக நமக்கு வாசிக்க கிடைக்கிறது. அந்த கட்டுரையிலே இருந்து தான் இன்றைக்கு நான் அம்பாளை பற்றின பல சிந்தனைகளை இன்றைக்கு நான் உங்களுக்கு தர இருக்கிறேன். சௌந்தரிய லஹரி ஆதிசங்கரர் எழுதியது. அதில் முதல் ஸ்லோகம் அம்பாளின் அபார சக்தியை விவரிப்பதாக இருக்கிறது. அது எப்படி சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், சிவ சக்தியா யுக்தோ அப்படின்னு சொல்லி தொடங்குகிறது. சிவசக்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இதில் ரொம்ப முக்கியம். சிவனே சக்தியோடு சேர்ந்தால்தான் செயல். சக்தி இல்லைன்னு சொன்னால் சிவனுக்கு கூட செயல்படுகிற ஆற்றல் அப்படிங்கிறது இல்லாமல் போய்விடுகிறது. தன்னையன்றி பிற எதையும் உணராது தான் மட்டுமே அப்படின்னு நினைப்பது பிரம்மம். இருந்தாலும் உலகம், உயிர்கள், பலவிதமான வாழ்வு முறைகளை நாம் பார்க்கிறோம். அறிவு இதை கொண்டு இந்த பிரம்மாண்டமான இந்த உலகத்தையும் நாம் வியக்கிறோம். உலகமே சுழலக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது சுழலுவதற்கு சக்தி. நாம் எல்லாம் வாழ்க்கையில் அசைகிறோம். நாம் அசைவதற்கான சக்தி இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது, யாரிடம் இருந்து வருகிறது? அவர் கேள்வி கேட்டுட்டு சொல்றார், நட்சத்திரத்திலிருந்து பூமியிலிருந்து அனைத்தையும் ஆட்டுவிக்கிற சக்தி எது? அணுவுக்குள் எலக்ட்ரான் புரோட்டான் வரை அசைந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒரு அணு மேலே பார்க்கறதுக்கு வேணால் அது அசைவற்றதாக தெரிகிறது. ஆனால் அதற்குள்ளே அணுக்கள் அசைந்து கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அதை விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், புரோட்டான் எலக்ட்ரான் அப்படின்னு அதுக்கு பேர் வைத்திருக்கிறது. இவை எல்லாமே பிரம்மத்தில் இருந்து வந்தது போல் தெரிகிறது. ஆனால் அதுதான் மாயா. அவளே சக்தி. இவளே சிவன் உட்பட சகலரையும் ஆட்டி படைக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை வியந்து சொல்லுகிறார். சொல்லிட்டு எல்லாவற்றிலும் அவள், நான் அசைகிறேன்னு சொன்னால் எனக்குள்ள அவள் இருக்கா. ஒரு பறவை பறக்கிறதுன்னா அதுக்குள்ளே அவள் இருக்கா. ஒரு மரம் அசைகிறதுன்னு சொன்னால் அதற்கு பின்னால் உள்ள காற்றில் அந்த ரூபத்தில் அவள் இருக்கா. அசைவு தான் வாழ்க்கை. அப்போ அசைவதற்கு சக்தி வேணும். அப்போ சக்தி, அந்த சக்தி தான் அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு, அவள் எல்லாவற்றிலும் அவள் விசேஷமானதில் நம்முடைய மனசு இருக்கு இல்லையா, அது போய் ரொம்ப சீக்கிரம் லயிக்கிறது. அக்னி, ஜலம், பூமி, இப்படி வானம் எல்லாம் அவளே. மனஸ்தவம் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரிய லஹரியில் ஒரு ஸ்லோகம், அதில் வருகிறது இதெல்லாம் அப்படின்னு. அவர் இப்போ தான் சொன்ன அந்த பொழிப்புரை இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கரர் சொன்னது. அவள் தான் எல்லாம், அசைகிற எல்லாவற்றிலும் அவள் இருக்கிறாள் அப்படிங்கிறத தான் அந்த ஸ்லோகம் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இமயத்தில் பார்வதி பர்வத ராஜகுமாரியாக ஜனனம், பர்வத அரசனுக்கு மகளா பிறக்கிறா. அதனால் அவளுக்கு பார்வதின்னு பேர். அங்கே, அதாவது இமயம் இந்த பக்கம் வடக்க தலைபாகம், அங்கே அவள் பார்வதி. அப்படியே கன்னியாகுமரிக்கு வந்தால் தென்கோடியில் அவள் பகவதி. இப்போ கன்னடத்தில் நாம் அந்த பக்கம் மைசூர் பக்கம் போனால் அவள் சாமுண்டி. தமிழ்நாட்டில் தொண்டை மண்டலத்தில் காஞ்சிபுரத்தில் காமாட்சி. சோழ நாட்டில் அகிலாண்டேஸ்வரி. பாண்டிய நாட்டில் மீனாட்சி. ஆந்திராவில் ஞானாம்பாள். மகாராஷ்டிராவில் பவானி. குஜராத்தில் அம்பாஜி.
பஞ்சாபில் ஜுவாலாமுகி, காஷ்மீரில் ஷீரபவானி, உத்தரப்பிரதேசத்தில் வித்யாவாசினி, வங்காளத்தில் காளி, அஸ்ஸாமில் காமாக்கியா. மொத்தத்தில் இந்த தேசம் முழுக்க இப்படி அவளுடைய கோவில்கள். இவைகள் எல்லாமே அவளது பலவிதமான ரூபங்கள். எப்படி ஒரு மரத்துண்டை எடுத்துக்கொண்டு அந்த மரத்துண்டில் ஒருத்தர் நாற்காலி செய்கிறார், ஒருத்தர் கட்டில் செய்கிறார், ஒருத்தர் சிம்மாசனம் செய்கிறார். ஆனால் அந்த மரம் ஒரே மரம். அந்த ஒரு மரத்தை வெட்டி எடுத்துக்கொண்டு வந்து அந்த மரத்துண்டுகளை வைத்து கொண்டு நம் தேவைக்கு ஏற்ப நாம் எப்படி இவைகளை உண்டாக்கி கொள்ளுகிறோமோ அதுபோல ஆதிசக்தியான அவள்தான் இத்தனை ரூபங்களை எடுத்து அந்தந்த ஊரிலே கோவில் கொண்டு அமர்ந்த நிலையில் அவள் நமக்கு அனுகிரகம் செய்கிறாள். ஆக நமக்கு இந்த புரிதல் இருக்கிறதல்லவா, அது ரொம்ப அவசியம். இவர்களை நாம் பல தெய்வங்களாக கருதிவிடக்கூடாது. ஒரு தெய்வம்தான், ஒன்றுதான் இப்படி நமக்கு பலவாக காட்சி தருகிறது. இவள் இல்லை என்று சொன்னால் அந்த சிவனாலேயே ஏதும் செய்ய இயலாது. சிவனாலேயே என்று சொல்லும் பொழுது எவனாலேயும், இந்த இடத்துல திருமாலை சேர்த்து கொள்ளலாம், பிரம்மனை சேர்த்து கொள்ளலாம், எல்லாத்தையும் சேர்த்து கொள்ளலாம், சகலத்தையும் சேர்த்து கொள்ளலாம். சகலமும் சகலத்தினுடைய இயக்கத்திற்கும் காரணமான ஒரு மகாசக்தியாக இவள் விளங்குகிறாள். பல ரூபம் கொண்டிருக்கிறாள். அப்படி அவள் பல ரூபம் கொண்டிருப்பது கூட நமக்காகத்தான். அந்த ஒவ்வொரு ரூபத்திற்கு பின்னாலேயும் ஒரு குணத்தை அவள் பிரதிபலிக்கிறாள். மதுரையிலே மீனாட்சியாக அவள் காட்சி தரும் பொழுது அவள் ஒரு மாதிரி அவளுடைய குணம் அங்கே அவள் இசை பிரியை, ஷியாமளை அப்படின்னு அவளுக்கு ஒரு பேர் உண்டு. வீணை வாசிப்பவள். மதுரையில் இயல் இசை நாடகம் எல்லாம் வளர்ந்தது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நகரம். அதனால் அங்கே கலைகள் மலிந்து பெருகி இருந்தன. அதில் அந்த இடத்துல அவள் அவளுடைய முக்கிய பங்களிப்பு, அவளுடைய பெரும் சக்தியாக விளங்குவது இசை. அதே போல காஞ்சிபுரம் காமாட்சி கிட்ட வந்தாக்கா ஞானம். அஸ்ஸாமில் காமாக்கியா இங்கே வந்துட்டாக்கா வித்தை. வங்காளத்தில் காளி இங்கே வந்துட்டாக்கா தைரியம். உத்தரப்பிரதேசத்தில் வித்யாவாசினி இங்கே வந்துட்டாக்கா கல்வி வசப்படுதல். காஷ்மீரில் ஷீரபவானி தைரியம். குஜராத்தில் அம்பாஜி கருணை. ஆந்திராவில் ஞானாம்பாள் குழப்பமற்ற தெளிவான மனநிலை. சோழ நாட்டில் அகிலாண்டேஸ்வரி பரம திருப்தி, பூரண சந்தோஷத்தை தருபவள். இந்த அம்சங்களை எல்லாம் அவள் இந்த கோவில்களில் கொண்டிருக்கிறாள். நமக்கு இங்கே போகும்பொழுது முதல்ல அவள் இதைத்தான் தரா. தன்கிட்ட பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி அம்சத்தை நமக்கு தருகிறாள். நம் வாழ்க்கைக்கும் அது தேவைப்படுகிறது. அதை தருவதற்காக அவள் கோவில் கொண்டிருக்கிறாள், அல்லது அதை பெற வேண்டும் என்பதற்காக அங்கே கோவில் அமைக்கப்பட்டது. இதை எப்படி வேண்டுமானாலும் வியாக்கியானம் சொல்லலாம். ஆனால் இதை எப்படி புரிந்து கொண்டு நாம் அம்பாளினுடைய அந்த பல ரூபத்தை துதிக்க வேண்டும். ஒவ்வொருத்தருடைய பெயரை சொல்லும் பொழுதும் அந்த மாநிலம் நினைவுக்கு வரணும், அவளோட குணப்பாடு நினைவுக்கு வரணும். அதே நேரத்தில் இவள் எல்லாம் சேர்ந்து ஒன்றானவள் அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அப்படின்னு அம்பாளின் பலரூபம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பெருசாக பேசியிருக்காரு. நான் 10 நிமிஷத்துக்குள்ள சுருக்கமாக சொல்லியிருக்கேன். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.